விட்டு சாப்பிடாலும் இப்போ அம்மாடா டேஸ்ட் ஆகியாது ஒன்றை சமையல் சாப்பிடு வச்சிருக்கேன் மீன் தானே இந்த நைட்டுக்கு சாப்பாடு எங்களுக்கு மீன் சட்டிக்குள்ளே போட போகிறேன் மீன் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட மீன் பொரியல் மனத்தில் ஒரு ஆள் வந்துக்காரு 15 எங்கே வாங்க போனேன் தாய் ஓகேண்ணே பறக்கிறேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்கும் நம்ம இப்போ ஐயப்பையா இதுதான் இப்போ 4 பேருக்கு மாதிரியா போயிட்டு எங்கட சேனலில் மெயின் ஷெஃப் நீங்கண்ணே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி எங்களை பவிஷ்ய பஞ்சம் யூடியூப்பில் விளங்கிருக்கோம் உங்களுக்கு அதாவது நாங்கள் அந்த கிரித்தலை குளத்துக்கிட்ட நிற்கவேனே சனம் ஆமாம் கிரித்தலை அதாவது அந்த இடத்த தான் நாங்கள் இந்த மீனை பொறிக்கலாம் வந்து பிளான் பண்ணினாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஜானையும் வந்தது மற்ற அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஆக்களும் கூடித்தாங்க என்ன சொன்னோம் அது நைட்டில் வந்து இப்போ ஆக்கள் வெளியூர் ஆக்கள் இருந்தால் அவைகளுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தாங்க சரிண்ணா தெரியாத ஏரியா வேறு நம்ம தமிழாக்கள்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் சிக்கல் தான் நீங்கள் ஏரியா அதான் நாங்கள் இந்த இடத்த வந்து எங்கே இதுவும் காடு தான் நம்ம இருந்து கொஞ்சம் பரவாயில்லண்ணே இந்த இடத்த வந்து எல்லாத்துக்கும் ஓகே டெண்டெல்லாம் அடிக்கலாம் எங்களோட ஹார்னா அடக்கு எல்லாம் செய்யப்பறம் ஓகே இப்போ இந்த அடுப்புகள்லாம் சனமும் இதுவும் எடுத்து வந்து படம் இல்லை நீங்கள் வந்து வயசு பணசாலில் பார்த்துக்கிங்க அடுப்பு மூட்டணும் அதுக்கு வந்து கொல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொல்லியாக கிடக்கு அது வந்து ஒரு கொல்லி சின்ன கொஞ்சம் எடுத்த முடியும்னா வைரண்டாது கரையா அடிச்சுச்சுண்ணே கரையா உள்ள அடிச்சுச்சுண்ணே கரையா உள்ள அடிச்சுதானா பயிரமா கிடக்குடா ஓகே திடீரெண்டு நாங்கள் ஒரு இடத்த நிற்கிறேன்டா தெரியாத இடத்த ஒன்றும் செய்யல அது நாங்கள் எல்லாம் பழகுது மகளே இருட்டு பட்டத்து நம்ம வந்த டைம் பாரு திடீரெண்டு ஒரு இடத்த தேடையலாம் நம்ம மற்ற உண்மையிலே வீட்டில் நிற்க கூட இந்த டைமில் வந்து நான் சாப்பிடுவேன் என்ன வேணும் இப்போ இந்த டைமில் நம்ம சமைக்க போகிறோம் ஆனால் இங்கெல்லாம் வந்து பழகிது என்னன்னு சொல்கிறது நம்மளோட வீடுன்னு சொன்னால் டைமுக்கு சாப்பிடலாம் இங்கே வந்து நாங்களே சமைச்சி நாங்களே சாப்பிட ஒன்றும் செய்யலாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு வரவங்களே பசி எல்லாம் இருக்கும் நான் அது உண்மைதான் எவ்வளோ பசி வச்சாலும் இந்த வேலை செஞ்சு வரவங்கள பசி போயிடும் சின்னதாச்சு என்ன வேணும் சின்னதாச்சு இந்த கல்லை நம்ம அப்படி மாற்றி வச்சதான் சரி வரும் எப்படியா அப்படிதான் சரி கொஞ்சம் சின்ன கல் தானே அவசரத்து கல் கிடைக்கல அஞ்சால ஒன்றுமே இல்லைடா பையன் கடவுள் கல் எடுக்கலாம் கொஞ்சம் தூரம் போகணும் அவனை தள்ளி இறங்கி போகணும் அங்கே இரவேலி செய்வராது அதுதான் நைட் ஆகிட்டு நாங்கள் எடுக்கலாம் வடிவா அங்கே இங்கே வெளிக்கூற அளவுக்கு டைமும் இல்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் உண்மையிலே மீனை வந்து நாங்கள் வெட்டும் போது நினச்சி நாங்கள் பொறிச்சு குழம்பே பண்ணான் அங்கேயும் வச்சு பொறிக்கணும் பிளான் பண்ணாங்க ஆனால் குழம்பு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தீங்க நல்லா இருந்தீங்க ஆனால் இப்போ டைம் ஆகிடுது எங்களுக்கு 8 மணி ஆகிடுது பொறிச்சு எடுப்போம் ஐயோ லைட்டா கொஞ்சம் எப்படி லைட்டா நம்மளோட வேக்குள்ள லைட்டர் கிடந்தில்ல ஒரு கொளுத்தி பாரு 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 என்ன சரி கொளுத்து பட மாட்டேன் நினைக்கிறேன் கொளுத்து பட மாட்டேன் நினைக்கிறேன் அப்போ அடுப்பு முடித்து சொன்னா டக்குன்னு மற்ற வேலையை செஞ்சு எடுத்துருவோம் நாங்கள் டக்குன்னு இந்த பொரியல் தானே ஆமாம் டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த வேலை வந்து சமைக்கிறோன்னு சொன்னால் தான் கொஞ்சம் டைம் ஆகும் அது எங்களுக்கு போய் சமைக்கிறதுலாம் டக்குன்னு ஈஸி எப்படி கொஞ்சம் நம்ம இந்த அடுப்பு போகிறதுக்கு எப்படி ஆகணும் இந்த கீட்டில் என்ன கொஞ்சம் ஈரம் இல்லாமல் மேலே இந்த பயணம் வந்து நீங்கள் பார்க்கணும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க என்ன வீடியோவை ஆமாம் கட்டாயம் சொன்னால் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் சப்போர்ட்டிவ்லாம் நாங்களும் மேலும் மேலும் வளரலாம் நல்ல நல்ல வீடியோக்கள் போடலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க விளங்கு படம் பூஜாரிங்கண்ணே நல்லா இருட்டிட்டு இவளுக்கு பள்ளம் இவளுக்கு பயங்கர பள்ளம் இதெல்லாம் சாப்பிடாடா குளிக்கிறேன் சாப்பிடுறது குளிக்கணும் 12 மணிக்கு போகணுக்குள்ள லேட்டாக குளிக்கலாம் பக்கத்துல குளம் சாப்பிடுறது கொஞ்சம் இருந்துட்டு குளிச்சுட்டு பயணத்துக்கு வர முடியாது ஏன்னா இப்போ குளிச்சுட்டு சாப்பிட வேணா நித்திரொன்றும் அதுதான்
இதுகளே உண்மையிலே எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அதான் பிரச்சனை. இந்த மஞ்சள் உப்பு கட்டுறதுள்ள எல்லாம் உண்டா போட்டு தான் நாங்கள் போய் செய்ய போகிறோம். இந்த ஒன்றும் செய்யலை, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. என்ன வேணும்? ஓமும் அது இப்போ வாகனது இதெல்லாம் அது கார் குளிங்கியா கலிங்கி போக்கலே ரோட்டில் ஓடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாமான இப்போ எல்லாம் இறக்கி ஏற்றுறதாலையும் வந்து அடி வர்றதானே, அடிவடை எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. அவத்துக்கு பாவம் இல்லை, எல்லாத்தையும் போட்டு சரி அடுப்பாங்க மூட்டுப்பட்டது. அடுப்பு பார்த்தது எங்கடா இவங்க மீன் தாக்கி மீன் தாக்கி அதை இல்லாட்டி தான் இருக்கணும். அதான் அதான் இதா 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 ஓகே ஓகே மக்களே, இந்த மீனுக்கு பாருங்க நம்மடியா கழுவி வச்சிருக்கோம். இந்த மீன் தான் நாங்கள் இந்த நைட்டுக்கு சாப்பாடு எங்களுக்கு. ஓகே அடுத்த கழுவி வச்சிருக்கோம். இதான் எங்கட ஆயுதம் எப்படி இருக்கேன் பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு ஓரத்தில் கிடைக்குமேரா, அங்கே அது ஒரு ஓரத்தில் கிடைக்குமேரா மஞ்சள் பாருங்க. இந்த காணும் மஞ்சள் கொஞ்சம் கிடக்கு போல எல்லாம் அப்படிதான் மிக்ஸ். இந்த கட்டி கட்டியாக கிடக்குற மஞ்சள் தாண்டா. உப்புடா? உப்பா இல்லை மஞ்சள். இங்கே மஞ்சள் அடே இது மஞ்சள் தோடு. அப்போ போடு மஞ்சள் தான் மதியா கொதிக்க சொல்கிறான். இல்லை மஞ்சள் தான், அது கொஞ்சம் கொஞ்ச காலத்தில் மிக்ஸ் ஆகிடுது. இந்த இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கட்டி கட்டியா உப்புடா வேணும். உப்புண்ணே ஒன்றும் செய்யலாம் மக்களே, நாங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறான். சீரகம் பெருமைக்குள்ளே கொச்சிக்காத்தில் வரும், கட்டுறதுல வரும், உப்பு வரும். அது நல்லந்தான். மசாலா எல்லாம் போட்டு பொரிச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டு பொரிச்ச மாதிரி அவத்துக்கு பாவம் இல்லை. என்னென்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஆற்றுல பொடிச்ச மீனுக்கு போடுவோம் நாங்கள் மஞ்சள், இல்லாட்டி வடுக்கு மழை எடுக்க இல்லாமல் இருக்கும். காணும் போல நல்லா காணுமா? இதில் தண்ணி விட தெரியலனா உப்பு கொஞ்சம் கரைச்சி உப்பு தண்ணியில் விரட்டுவோம். அப்படி தான் கொஞ்சம் குயிக்காக வேகும். உப்பு கரைக்கின்றியா? கொஞ்சம் கரைச்சி போடுவோம். இல்லை உப்பு கல்லில் போட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, நம்ம கரைச்சி போடுவோம். கரைச்சி எடுக்கியா? இந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து சரியா நம்ம கரைச்சி எடுப்போம். இந்த உப்புல ஓட்டு நம்ம செஞ்ச மட்டும் கண்டு பொரிஞ்சிடும். அதுதான் உப்பு மஞ்சளும் போட்டு தான் பொரிக்கணும். புரியுதா? தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி எடுத்தா சரி. ஓகே, தண்ணி ஊற்றி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு கடை ரெண்டு போட்டு போட்டு இருக்க வேண்டியதான். கடும் பூச்சாவே இருக்குண்ணே. உண்டாப்பா லைட்டை கொஞ்சம் செய்யலை. இல்லை வேணும். அடுப்பு 100 ரூபா போகுது. அடுப்பு கொஞ்சம் 100 ரூபாய் தான் போகுது. தணல் பிடிச்சா நம்ம கொஞ்சம் பற்ற வச்சுக்கிற ஈஸியாக கொஞ்சம் தணல் பிடிச்சி தண்டா காணும். ஓகே கொஞ்சமாக விடுங்க, கணக்கு விட தேவையில்லை. இல்லை உப்பு இருந்தால் பரவாயில்ல. நம்ம வடிச்சு தானே பொறிக்கிறேன். வடிச்சு தானே பொறிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள், கடலாம் மிக்ஸ் ஆகும். என்ன செய்யற? ஒன்றும் செய்யலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து மஞ்சள் சேர்ந்தா பாரு, எல்லாம் சேர்ந்து அரிக்கும். மஞ்சள் எல்லாம் சேர்ந்து அரிக்கும். மஞ்சள் கொச்சிக்காத்தூள் வந்து எல்லாம் கொஞ்சம் போட இல்லாடி காணும் போடுவோமா? அது என்னென்ன ஃபோட்டோவில் அந்த இது கலருக்கு வராது மஞ்சள்றது. ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி தானே காணும் போல அரி. ஓகே, நீங்கள் ஒன்றும் செய்யலாம். காணும் இது கொஞ்சம் மூடி போட்டுனாங்க காய்ச்சி அடுப்பில் எது பொறிக்க போகிறோம். என்ன வேணும்? கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு பொறிக்கணும். இந்த இது மட்டும் தான் மகளே கறி. எங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், அந்த டைமுக்குள்ளே நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். பொரியல் தான் சாப்பிடலாம். குழம்பு நம்ம சாப்பிட வேண்டாம், டைம் ஆகிடும். இடக்கு முடக்கா தான் ஏன்னா அடுப்பு செய்யல. தேங்காய் ஊற்றியானும். ஓகே, சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி போட்டு அக்கனே சூடாக இருப்போம். அது சில்வர் தானே, புதுத்தாச்சானே, புதுத்தாச்சி வர
கொஞ்சம் சூடாயிருமா எண்ணெய் ஊற்றுவீங்க பிரச்சனை இல்லை எண்ணெய் ஹீட் ஆகிடும் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுது அதே கண்ணா தேங்கண்ணே தேங்காய் கொஞ்சம் ஊற்றுறோம் பிரச்சனை இல்லை பொரியல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வரி பண்ணேன் காணாட்டி காணும் அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றினோம்டா அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறது இல்லை நீ அதுதானே கொஞ்சம் கொஞ்சம் போட்ட அளவுக்கு பொரியல் இருக்கும் நம்ம அளவுக்கு சமைக்கிறது மேலே பெரிய கஷ்டம் மக்களே எங்களுக்கு இங்கே வந்தவரான் தெரியுது உண்மையாக அம்மாக்கள் அக்காக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்டு இந்த சமையலை சமைச்சு பார்க்கும்போது நம்மளாங்க உண்மையிலே வீட்டில் பாருங்க நம்ம எங்கேயா சுதிஞ்சோட டைமுக்கு சாப்பாடு எடுத்து சண்டை ஓடிப்போம் அந்த கறி வேணும் இந்த கறி வேணும் வண்டி அது நம்ம இடத்துல வந்து செஞ்சு பார்க்கலாம் நம்மளாங்க அந்த கஷ்டம் அதனால எனக்கு இப்போ விளங்குது சமைக்கிறது எப்படி இந்த கறி சமைக்கிறது வெட்டுறது அப்பா மீன் வெட்டுறது பெரிய இதுடாப்பா சரி பாவண்டா அம்மாக்கள் மீன் வெட்டுறது பட்டவாடு கட்டிட்டு வரனா ஓகே இறக்கும் இறக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் இறக்கணும் அந்த அதெல்லாம் இறக்கணும் எண்ணெயும் வந்து வழியாக பொறிச்சு வருது அவரை தெரிந்து பொறிக்கணும் ஆமாம் சரியா ஓகே ஓகே இருந்தான் செய்யணும் இந்தா நடையும் மது உனக்குள்ள இடுப்பெல்லாம் சரியான கடுக்கு எந்த கிரைக்கு போய் மூவ்ஸ் உடம்புக்கெல்லாம் என்ன வேணும் சடம் ஓட்டம் தானே இரவைக்கு எங்க நம்ம மூவ் ஊசுறதுக்கு டைம் வராது என்ன நான் 12 மணிக்கு வெளிக்கூடணும் இப்போ அதுதான் குளிச்சா சரிதான் நீ சாப்பிட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் நித்திர ரெண்டு சரியான மாதிரி இன்னைக்கு அந்த பயணத்துல என்ன அப்புறம் அறியலப்பா என்னன்னு சொல்ற உடம்பு கொஞ்சம் டயர்டாக கிடக்க நித்திர ரெட்டுறேன் போட்டு பார்க்க வேணும் மீன் இது என்ன இந்த சூடாயிடுது பார்த்தியா போடையா போடு எண்ணெய் சூடாயிடுது இந்த முட்டை பொடியாக வருது எண்ணெய் சூடாயிடுது நம்ம இதை கோப்பை எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நாங்கள் மீன் சட்டிக்குள்ளே போட போகிறேன் மீன் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன 3 மீனை போடுவேனே ஓகே இல்லையே இந்த நான் உப்பு போட்டானே சேர்த்தேன் அந்த குயிக்க எப்படி தாக்கி கணக்கு தான் சொல்லாங்க இதெண்டான நம்ம இரவை பாட்டுக்கு வந்தாச்சு வந்தாலே காணும் வித்தியாசமான முறையில் சமைக்கணும் பொரிக்கும் சீரகம்ல போட்டு மீன் பொரிக்க வித்தியாசமான முறையில் பொரிக்கும் நீங்களும் இப்படியான அட்வென்ச்சர் பயணத்தை அனுபவிக்கணும் இதன் மூலம் வந்து உங்களுக்கு நிறைய படிப்புகளை படிக்கலாம் மற்றது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் என்ன வேணும் கட்டாயம் இந்த அனுபவங்கள்லாம் உங்களோட ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அனுபவங்கள் உதவும் உங்களுக்கு என்ன வேணும் ஆமாம் கட்டாயம் பொரியல கொல்லி நல்லா போட வேணும் மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட மீன் பொரியல் மனத்துல ஒரு ஆள் வந்துக்காரு 15 எங்க வாங்க போனேன் தாய் புதுசா இது சிங்களத்தில் காய்க்கணும் போ அது மாறு நாங்களே 5-6 மீனை பிடிச்சி பொறிச்சு எடுக்கோம் ஆள் வந்துக்காரு இங்க எங்களை சாப்பிடுறது ஆனா ஆள் போறப்ப கல்லன் பூனை டிக்கிக்குள்ள நடக்கிறா டிக்கி மீன் வந்து அழகா வந்து பொறி வாட்டு கொண்டிருக்கு பொறிக்கிட்டு உடனே சரியா ரெண்டு வேறு வாங்கிட்டா எதுவும் புரிஞ்சுட்டு சரி எப்படி இந்த கரண்ட் விரட்டுன்னு விளங்கு இல்லடாப்பா நம்ம கையில் என்னடா
ஓகே பறக்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா இறக்கும் நம்ம இப்போ ஐயப்பையா சரியான வாரத்துக்கு வந்துட்டு உள்ளது இதாங்க கத்துது உறங்கிட்டு இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க மீன்லாம் பத்துறாப்பா உறிஞ்சி ஓகே மீன் உடஞ்சிதுறாப்பா உறிஞ்சி சரி சாப்பிட தானே நம்ம சுங்கா மீன் கருவாடு போய்து நான் உறிஞ்சி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு தரம் கருவாடை பொறிச்சு போட்டோம் கருவாடு வந்து நம்ம சமைக்காத கறின்னு சொன்னால் வெள்ளைக்கறி சமைக்கலண்ணே இந்த கூடிய சீக்கிரம் சமைப்பேன் பார்த்தேன் ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய மீன் பொரியலில் வந்து கடைசி கட்டம் இதுதான் கடைசி ஏன்னா இங்கே பாருங்க சட்டியே அதுவும் வந்து இந்த கொல்லி வந்து சரியான மாதிரி போயிடுது ஊதி பற்ற வச்சுட்டான் நல்லா தைக்குது ஊதி ஊதி கடைசி பொரியல் பறிஞ்சு ஒன்றைக்கு இது பறிஞ்சு இறக்கு நான் உங்களுக்கு சோறு வேணா அதாவது வீட்டுல பசியண்டா அம்மா சோறாக்குனா சாப்பாடு வெயிட் பண்ண தானே அதே மாதிரி தான் நீதான் இப்ப எங்களுக்கு அம்மா இங்கே ஆயா என்ன செய்யுது என்ன செய்யற நம்மளை நம்பி ஒரு 3 உயிர் கிடக்கு அதான் பாய் சிலாக்கள் யோசிப்பாங்க அனுசரி எந்த நேரம் படுத்துக்கொண்டா இருக்காங்க சமைக்கிற நேரம் இங்க பாருங்க மக்களே வேலை எடிட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கு வேலை செய்யறாங்கண்ணே சரியா இனி இறக்கிங்களா இது இறக்க முடியவனுக்கு சோறு சாப்பிடக்குள்ள பாருங்க இப்படி சாப்பிட்றாங்க இந்த மீன் பொரியல் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆற்றுல போய் பிடிச்ச என்ன மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழம்பு வைக்கிறதா சொதி வைக்கிறான்ற ஒரு கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதை வந்து ஒரு வறுவல் என்ன மீன் வந்து அழகான ஒரு வரட்டல் ஒரு வறுவல் என்ன வடியை வந்து செஞ்சுருக்கார் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இதைத்தான் இப்போ 4 பேருக்கு மாதிரியே அப்படி இருப்பாரு இடைக்குள்ள தும்பி என்ன புரிஞ்சது தும்பி ஒன்று தெரிஞ்சது தும்பி ஒன்று இடைக்குள்ள பறிவட்டு எங்க சோறு அடுத்த எங்க இதுக்கு இருந்தா சாப்பிடா கையில் இந்த அப்படி நீவே அவனை கையாளி தான் நீ தண்ணி எடுத்துவாங்க நம்பி ரைட்டு பாய்ச்சி பிள்ளைங்கணும் ஓகே இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சின்ன தம்பி கனவுக்கு கொஞ்சம் தான் காணும் கணக்கு கொஞ்சமா பொரியலோட கணக்கு சாப்பிட மாட்டேன் இந்த இது அனுஷனுக்கு என்ன கொஞ்சம் கூட தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்தாங்கடா விதுவுக்கு இந்த சோறு கொஞ்சம் சீக்கிரப்படுத்திக்கா என்ன பார்த்தீங்க என்ன கேட்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றல டைம் ஊற்றினாங்க இதுவா இந்த விரைஞ்சடவா டக்குனு அவருக்கு ட்ரௌசர் வலுவுதாங்க கொஞ்சம் காட்டுங்க உங்களுக்கு பெல்ட் போடுறாரு பொரியல் டக்குன பொரிய வைங்க உங்களோட பொரியல் டேஸ்ட்டை பார்க்கணும் அப்படி பொரியல் வந்துடா என்னன்னு சொல்கிற உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான பொரியல் இதுக்குள்ளே வந்து சீரகம் கிடைக்கும் கட்டத்தூள் கிடைக்கும் கொச்சிக்காத்தூள் கிடைக்கும் அதாவது தனி செத்தல் அந்த தூள் இருக்கும் அப்புறம் மஞ்சள் இருக்கும் கொஞ்சம் கொறுக்காயம் கிடைக்கும் கொறுக்காயம் இல்லை நீ சோறு கொஞ்சம் பத்தத்தாண்டா சேனும் அடுப்பு கொஞ்சம் வாய்ப்பு அது உண்மைதான் வச்ச பருப்பு கறியும் பத்து போயிட்டு சாணம் சூடு அடிக்கணும் முகத்து கிடைக்கும் இது லைட்டாக கொஞ்சம் இது கிடைக்கும் அடிங்க வழியா இங்கே அடிங்க பொரியலையா பொரியலை பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அனுஷன் சல்ல இது நல்ல இல்லை இது சுங்கம் வனையாண்டா பரவாயில்ல வனையம் சாப்பிடுங்க சரி பெரிய ஆகணும் எனக்கு இது வேண்டா அதுதான் அண்ணா செல்லலா செல்ல தாமையோ ரெடி செல்லும் கோல்டன் பை கோல்டன் அவனுக்கு கொஞ்சம் வந்தீங்க இதான கோல்டன் அப்போ பேசாத இதில் என்ன சின்னது நான் தலையெல்லாம் ஆகுதுன்னு எங்கடா எனக்கு பெரிய மீனை காணல சரியா உள்ளுக்கு கொண்டு வைக்கணா இப்படிதான் பிரிக்கிறேன்
கடைசியாக இந்த குழம்பு கறியும் இது சாப்பிட்டுதான்டாப்பா. இது சாப்பிட்டா சின்ன மீன் தானே 2. இது நல்லா உண்மையா நல்ல பங்கு போகுதா என்ன? பங்கு வர்றதுல சிறப்பான ஆள்றா. என்ன அவரு தான் கூட போகுது. எங்கடா அவ்வளோ அவர் ரவுண்ட் முடிஞ்சு பாரு இது. ஓ கடைசி ரவுண்ட் எனக்கு தான் வரும். சரி இது வாட்டு தூக்கு. அந்த ஜாபு அவனுக்கு மட்டும் கடைசி தூளை போட்டிருக்காங்க. சரியா சரியா கடையா? ஓகே பரவாயில்ல பொரியல். ஏன்னா தான் உடுவையில் அழிய பிடிக்காங்க உடுவை எல்லாத்தையும். சின்ன சின்ன பொரியல் மற்ற பொரியல் எங்கடா? எங்கடா நாங்கள் மீன் ஒன்றை கோப்பி கொஞ்சம் காட்டு. ஒரு சுங்கா தந்திரமா நின்று இருந்தா வந்து அவனுக்கு உழுவன் தான். சரி உழுவேதா சுங்கான் பேசி இந்த உழுவே அதை கொண்டா எனக்கு இதுதான் சுங்கானே சுங்கானிலேருந்து இது இதானடா அது இல்லை அதேண்டா பட்டியா? என்ன உப்பு கொஞ்சம் கொடுத்தேன் அதானே கொஞ்ச நேரம் உண்ட சமையல் தாங்கடா. வீட்டை சாப்பிட இப்போ அம்மாடா டேஸ்ட் ஆகிக்காது உண்ட சமையல் சாப்பிடு ஏடா என்ன அவ்வளோ மிஞ்சி நீ சமைக்கா? அதான் கறியும் வைக்கான இல்லை வெள்ளன்னு. அதான் இப்போ வித்தியாசம் இந்த பொரியல் டேஸ்ட் எல்லாம் போட்டிக்கல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்க. மீன் நம்ம காசு கொடுத்து வாங்கல. அதுதான் நாங்களே பிடிச்சி நாங்களே சாமையில்ல. 1 கிலோ கூட வருமாண்ணா மீன் பிடிச்ச மீன் 1 கிலோ கூட தான் வரும். அதனடா கட் பண்ண தெரியாதா? அறுக்கத்துக்கானே அதில் 60 மீன் கலைஞ்சு போயிடுது. என்ன மீது தண்ணிக்கிறேன் பண்ணிதாமா இது என்னடா சாப்பிட்டு அப்புறம் தண்ணிக்கிறேன். நான் அப்படி இந்த திருப்பி காடுங்க. லைட் கொஞ்சம் மேய்ச்சி அடிங்கடா. ஓ பொதுவாக அடிங்க. சாப்பிடுண்ணா. நம்ம 3 லைட் பிடிக்கட்டும். நம்ம எல்லாம் செஞ்சு பிடிக்கும். என்ன நீர் குளிச்சு பக்கத்தில் வைக்கிறா ரத்தங்க பாத்தியா? கேட்கலையா சத்தம்? தண்ணி வடி நீர் வலிக்கல. இந்த உடம்பு வந்து பயங்கர சாப்பாடு. கொஞ்சம் மூவ் போட்டு எடுத்துக்கலாம் மக்கள். ரொம்ப நாளைக்கு நல்ல ஒரு நினைக்கலாம். ஏஞ்சுடாம உடம்பு கேட்பாரிக்கணும். காருக்குள்ளே தூங்குறது அந்த என்னோட நீட்டு நிமிந்து தூங்கினா தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். அதான் டயர்டா. அடுத்த வந்து ஏசியில் ஆஃப் பண்ணி விட்டா பிடிச்சிருந்தா பக்காயும் போரு ஒழுங்கு அனுத்துறல. ஏன்னா பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும் மக்களேன்னு ஏசியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி தந்த மாட்டா. அப்புறம் கொஞ்சம் இதில் ஏசியை போட்டு இருந்தால் கூலோட ஆஃப் பண்ணி விட முடிஞ்சு. அதேயா பெரிய மீன் நடக்கலாம்டா. சின்ன மீன் இருக்கு. அது பெரிய டெவலப் ஆகி பெரிய மீன் என்ன பண்ணி நான் வெட்டிடலாம். சின்ன மீனை வெட்ட கொடுத்து பாருங்கண்ணே. ஆனால் சின்ன மீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முறைக்கணும். முருவல் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சொப்டாக இருக்கும் ஃபீல் ஆகுது எனக்கு. நாங்கள் கிராய் குழம்பு முருமுறை உண்டாங்க. கிராய் குழம்பு முருமுறை உண்டு வாங்கிக்கும். டக்குனு இறக்குனாங்க 10 கண்டு.
இது எப்படி பெரிய சாப்பிடுங்க. ஆனால் குழம்பு கறி நல்லா வைக்காது. சரி இதில் குழம்புன்றதுனா நான் முடிச்சேன் நான். என்னண்டு வைக்கப்பட ரதிய மாடை விளையாட்டு. அது அவள் சமைக்க முன்னாடி பார்த்தேன் இது ஃபுல்லாக. அது ஃபுல்லாக மைண்டில் வச்சு ஆயிக்கணும். அதாவது அவள் சமைக்கும் கூட இப்போ நாங்கள் சமைக்கிற ஃபீல் சமைக்கிறேன். அதாவது எந்த டைமுக்கு உப்பு போடணும், எந்த டைமுக்கு புளி விடணும், இந்த டைமில் தலைப்பால் வரும், எந்த டைமில் 2ஆம் பால் வந்து அது வந்து ஈஸியாக என்ன சமைக்கிறேன் இது. வருங்காலத்தில் ரதிய மாமனா உட்கார வச்சு சாப்பாடு எடுக்க அப்புறம் பாருங்க. ஆனால் இந்த பலாக்காய் சமைக்கிற ஒன்று அதான் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. அவிக்க வேண்டாம் பலாக்காயம் இதில் மஞ்சள் தானே. அது மஞ்சளோட மஞ்சள்லாம் போட்டு பேசி அவிக்கிற பலாக்காயம் அவிச்சு போட்டு மட கணக்கேற்ற மாட்டுரு என்னது செய்ய போகிற வேண்டு சொதிக்கண்டா சொதிக்கேற்ற மாதிரி விளங்குதா. அப்படின்னு சமைக்கலாம். கட் பண்ணி போட்டு பச்சை வச்சிக்கா மஞ்சள் உப்பெல்லாம் கொண்டாடி வச்சு போட்டு இல்லை இல்லை அவஞ்சூரக்குள்ள தலைப்பால் விட்டு சொதுக்கி அப்படிங்க அக்கௌண்ட் காதலி பரவாயில்ல தமிழ் கொடுப்பாந்தாயிரா. என்ன பக்கத்தில் சமையல் ஜாம்பான் நடத்தாங்க ஹோம் சயின்ஸ் பார்ட்டி. அவங்க சமைச்சு தர நான் பார்க்கலையா பாய். அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாள் சண்டை விடுமா. நானும் சமைப்பேன் இல்லை சூரியன் போகல ரூமில் இருந்த பாடம். நானே சமைக்க தெரியாது. நான் உனக்கு சமைக்க தெரியாது சத்தியமா தயிர்த்து தானே நல்லா கடைகள். நானும் முதல் நல்லா தயிர் சமைப்பேன். நானும் முதல் நல்லா தயிர் சமைப்பேன். செஞ்சு பிள்ளைலாம் இதுல இந்த விலங்கு இல்லையா. ஆனால் பருப்பு சமைச்சிக்கண்டா சோம்பு குழம்பு வச்சுக்கேன், இறைச்சி குழம்பு வச்சுக்கேன், நூடுல்ஸ் போடு. மேகி இது இல்லை மட்டன் நூடுல்ஸ் கொத்தமல்லி இல்லை அதாவது நீ பிரெட்டிக்கா நான் பிரெட்டோ நான் சொன்னேன் தானே பொருட்கள் மறுமண்டி எல்லாம் மிக்சிங். ஆனால் பொரியலுக்கு பொருட்காப்புளி அந்த ஒரிஜினல் ஷெஃப்பால் மண்ணு தான் முடியும். அது பெரிய ஒரு ஷெஃப்பால் மண்ணு தான் முடியும். அது குறுக்காவளி எல்லாம் மட்டும் பொரிக்கிறது. அது மீன் பொரியல். அண்டைக்கு ஒரு மீன் பாடல நமக்கு போண்டாப்பா. அண்டைக்கு சந்தம் வேண்டாம் பாய். இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துக்க எடுத்து இந்த சோட்டெல்லாம் எவ்வளோ போகுது இப்போ கிலோ மீன்? 1000 1000 1000 2 மீன் அள்ளி போடுவான் 1000 ரூபா. அது நிறுத்தினா ஊசி நம்ம லக்கன ரோடு அவன்கிட்ட இருந்து 10 ரூபா குறையுமே தவிர ஒரு 5 கிராம் கூட அவன்கிட்ட ஊசிக்கு நெருப்பான். அப்படி சின்ன சின்ன கப்பில் தூண்டல் போட்டு இழுக்க வேண்டியான். அது யோசிக்கான். அது வச்சுக்கண்ணா சோறு வேண்டாம் சோறு அது திருப்பி சாப்பிட வேணுமே. ஆமா இல்லடா பொரியலா சோறு இருக்குண்டா. சாப்பிடலாம். உணவு தாங்க இருக்கணும். என்ன காண்டா என்ன காணும் கூட சாப்பாடு சிக்கல் தான், குறை சாப்பிட சிக்கல் தான். தண்ணி அவ்வளோ அறுபது கழுவுங்க. எப்படி கழுவுறாங்க? ஹலோ நான் அப்படி கொண்டா சாப்பிடுங்க.
ஆ ஆ அது கழுவலாம் குடிக்கொண்டு இருக்கா வீட்டில் நான் போடுது 12 மணி பயணம் இருக்கு மறந்துடாங்க நீங்கள் டயர்டு இப்போ குளிக்கணும் மீரா நித்திரை யாரட்டுமா எனக்கு குளிக்கணும் மீன் அதுவே அந்த கப்பல் தாங்க ஹலோ சாப்பிடு எப்படி இருக்கு சாப்பாடு பொரியல் நல்லா ஏன் அப்படி மீது ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிடும் வில்லேஜ் குக்கிங் ஆ வச்சு முதல்ல சமைச்சு குழம்பு வச்சுண்ணா சரி அது என்ன சமையல் வந்துடும் இல்லாத செய்யலாம் நல்லா பொருட்களை இந்த இது என்ன சொல்கிறேன் ஆனால் நேரத்தில் ஒன்று வேணடா எந்த டைமில் இது போடணுமா இப்போ எங்கடா யூடியூப் சேனல் உனக்கு ட்ரைனிங் தான் யாரா இப்போ யோசிச்சு பாருங்க ஆ எவ்வளோ ஒரு சமையல்காரனை மாத்திரம் நீ எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது ஆ இப்போ எங்கே போனாலும் சமைச்சு கொடுப்பேன் நான் முன்னுக்கு செஞ்சுடுவேன் எங்கட சேனல்ல மெயின் ஷெஃப் நீங்கண்ணே இல்லை இது சொன்னதுக்கு நான் இல்லை அவங்க எல்லாம் அவங்களோட அசிஸ்டண்டா பாய் இல்லை நான் 3வது அசிஸ்டன்ட் அவங்க 2வது முதலாவது அதில் அவன் பட்டி தப்பா நான் செஞ்சேன் அதுதான் அது மாடர்ன் சாப்பாடாக செய்கிறாரு அவர் கூட விதோ உங்களோட ஸ்பெஷல் ஏதாவது சமைச்சாங்களே என்ன பேல் என்ன வேணுமா சமைப்போம் இல்லை மிது வந்து ஹைவேக்கு கூட அப்போ உனக்குதா நான் உதவி பண்ணிப்பாளர் உதவி பணிப்பாளர் நீங்கள் அப்போ நீங்கள் வெங்காயம் கொச்சிக்காரம் மட்டும் கொடுக்கணும் மெயின் ஷெஃப் வந்தப்போ விது நாளைக்கு வைக்கியா என்ன சமைக்க போறீங்க நீங்க பார்த்தோன்னு சொல்லுங்க அப்போ இதுவரைக்கும் சமைக்காத சமைக்க ஒன்று சமைச்சு சமைக்க கூட அப்படி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சமைப்போம் பாரு இருக்கிறத வச்சு சமைச்சிடலாம் ஆ பாப்பமே நாளைக்கு என்ன சமைக்க வரான்னு இது ஆ இருக்கிறேன்னு சொல்ல கூட நம்மகிட்ட பச்சை வச்சுக்க வெங்காயம் சரி இனி வந்து அதை வச்சு தான் நம்ம சமைக்கணும் சாப்பாடு பச்சை வச்சுக்காம வெங்காயமா வடிவா செய்யலாம் வச்சு சம்பல் போடலாம் நானே தான் சொல்ல எடுத்தேன் சம்பளம் கொடுத்துருவேன் வேலை சீனி சம்பல் நம்மனாப்பா எங்களுக்கு சீனி சம்பல் போட்டு தருவேன் சக் போடுவியா அப்ப மாவு இருந்தா ஃபுல் ரொட்டி அடிக்கணும்டா மாவு இல்லையா நம்மகிட்ட நான் நைட் சாப்பாடே இல்லை வேணடா ஆ இதுவும் ஒரு சந்தோஷம் தான்டா பாய் மனசுக்கு இப்படியே சாப்பிடுறது வருதே படுக்க சொன்னா ஆமா 12 மணிக்கு குளிக்க வேணுமே குளிக்கிறலையாடா குளிக்கணும் வேணும் ஆனால் சாப்பிடுறதுலாம் குளிக்கூடாது வயிறு மாதிரி என்ன செய்யறேன் நம்ம குளிக்க தான் வேணும் இன்னொரு 1 hour குளிக்கிறா குளி கொடுக்கட்டும் அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே டேய்